வணக்கம் மங்கர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். இன்றைக்கி முருங்கைக்கீரை கேழ்வரகு போட்டு அடை செய்ய போகிறேங்க. கேழ்வரகில் நல்லா முருங்கைக்கீரை வதக்கி போட்டு அடை செய்ய போகிறேன். எப்படி பார்க்கலாம் மெத்தட் சொல்கிறேன் வாங்க. நான் இந்த கப்பில் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். நல்லா சலிச்சு ரெடியாக இருக்க மாவு தான். அதுக்கு போடுறதுக்கு முருங்கைக்கீரை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக 4 எடுத்து வச்சுருக்கேன். அதை கிள்ளி வச்சுக்கலாம். வானலில் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் நம்ம கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு அதுக்கடுத்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் கீரை அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஏன்னா முருங்கீரை கசப்பாக நமக்கு தெரியாது. வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்லா கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். எப்போயுமே கொஞ்சம் நெய் ஊற்றினா முருங்கைக்கீரை வாசனையாக இருக்கும். எல்லா சமையலுமே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா அது உங்கள் மூட்டு வலிலாம் கூட நல்லா குறைக்கும். நிறைய சாப்பிட்டா தான் கொழுப்பு. இது மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்க்கும் போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை நான் ஆற வச்சுட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே வதக்கி அப்படியே அந்த மாவில் கொட்டி கூட நீங்கள் பிசையலாம். பட் நான் வந்து கொஞ்சம் அது மிக்சியில் ப்ரெஸ் பண்ணி போட்டால் தான் செரிமானமாக இருக்கும்ன்றதுக்காக லைட்டாக ஆற வச்சு மிக்சியில் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இப்படி வேண்டாம்னா நீங்கள் வதக்குறீங்க இல்லையா, வதக்கிறத அப்படியே அந்த மாவில் கொட்டி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நான் எனக்காக நல்லா மசிஞ்சு இருக்கணுன்றதுக்காக லைட்டாக அந்த பல்ஸ் மோடில் போட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அந்த எடுத்து வச்சு அந்த கேழ்வரகு மாவில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த அளவுக்கு நம்ம எடுத்து கையில் எடுத்து அடை தட்டணும். பிசு இல்லாமல் வரணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வானலில் பண்ணலாம், தோசைக்கல்லில் பண்ணலாம், இதில் வேணால் பண்ணலாம். நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கையால் தட்ட வேண்டியது தான். கையில் தட்டது வராதவங்க ஒரு வெள்ளை துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு உங்கள் கையில் இடது கையில் வச்சு தட்டிட்டு கூட இதில் போடலாம். பட் நமக்கு பழக்கமானவங்களுக்கு எப்படி தட்ட முடியும். பயம் இல்லாமல் தோசைக்கல் தட்டலாம். கையெல்லாம் ஒன்றும் சுட்டுக்காது. இன்னும் கோச்சிக்கிட்டு வரும்போதுன்னு தெரியல. நடுவில் வரவே மாட்டேங்கிறேன் நீ வா. ஓகே, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் ரொம்ப விட்டாலும் செவந்து போயிடும். அடுத்த அடையும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு சுற்றி விட்டுனா முறுமுறுப்பாக இருக்கும். கிறிஸ்பியாக சாப்பிட நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இது நல்லா நீங்கள் அழகாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. நல்லா வேகணும். சிம்மில் வச்சு நல்லா சிறுக வேக வைக்கணும். அடை சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெத்தட் தான் எனக்கும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாளாகட்டும்.